கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் பாவாடை சாமியார் என்ற நாவலை காண உள்ளோம். அத்தியாயம் 2. புன்னம்மாளாயினும் கண்ணம்மாள் அல்லவோ. சென்றவன் சிறிது தூரத்திற்கு அப்பால் இருந்த ஒரு காஃபி ஓட்டலிற்குள் நுழைந்து சுமார் 8 வரையில் செலவிட்டு தனக்கு தேவையான பலகாரங்கள், காஃபி முதலியவற்றை வாங்கி வயிறார உண்டுவிட்டு தாம்பூலம் அணிந்து கொண்டு உல்லாசமாக ஒரு பாட்டை அடித்தண்டையால் பாடிக்கொண்டு வெளியில் வந்தான். வந்தவன் 5 ரூபாய் நோட்டில் மிகுதிப்பட்டதை தனது நண்பரான டாக்டரிடம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணாமல் தன் வீட்டை நோக்கி நடக்கத் துவங்கினான். அதற்கு மேல் நிகழ்ந்த விஷயங்களை விவரிக்கும் முன் நாம் அவனுடைய குடும்பத்தை பற்றி சில முக்கியமான தகவல்களை தெரிவிப்பது அவசியமாதலால் அதை நாம் முதலில் கவனிப்போம். அவன் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய தந்தை தபால் லாக்காவில் 18 ரூபாய் சம்பளத்தில் ஒரு சேவகன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தனது பிள்ளையான குப்புசாமியை BA வரையில் படிக்க வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அரும்பாடுபட்டு பல பெரிய மனிதர்களிடம் யாசகம் பெற்று பையனுக்கு தேவையான புஸ்தகங்களை வாங்கி கொடுத்தான். சிலருடைய சிபாரிசினால் பள்ளிக்கூடத்தில் சம்பளம் இல்லாமல் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வைத்தான். ஆனால் குப்புசாமி FA வகுப்பில் படிக்க ஆரம்பித்த பொழுது தகப்பனுக்கு பென்ஷன் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது அவனுக்கு 9 ரூபாயே கிடைத்தமையால் இதர மேல் வரும்படிகள் இல்லாமல் போனமையாலும் அவனுடைய குடும்ப நிலைமை நிரம்பவும் பரிதாபகரமாக முடிந்தது. ஆகவே குப்புசாமியின் தகப்பன் ஒரு பலகார கடை வைத்து நடத்தி தனது வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான். வீட்டில் அவனுடைய மனைவியை தவிர பக்குவம் அடைந்திருந்த பருவத்தில் விதவையாய் போன ஒரு மகளும் இருந்தாள். தாயும் மகளும் விடிய ஜாமத்திலிருந்து அரிசி, பருப்புகள், மிளகாய் முதலியவைகளை ஏராளமாக அரைத்து கொடுக்க தந்தை அடுப்பண்டை உட்கார்ந்து பகல் 12 மணி வரையில் பல வகையான பலகாரங்களை செய்து கொண்டு போய் கடையில் வைத்துக்கொண்டு இரவு 10 மணி வரையில் விற்றுவிட்டு கடையை மூடிக்கொண்டு வீட்டிற்கு வருவான். அந்த கடுமையான தொழிலில் அவர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 15 லாபம் கிடைத்தது. அதையும் பென்ஷனையும் வைத்துக்கொண்டு அவர்கள் மிகுந்த பிரயாசையான காலட்சேபம் செய்து வந்தனர். வீட்டில் தாங்கள் எத்தனை துன்பங்களையும் உழைப்பையும் அடைந்தாலும் குப்புசாமியை BA பரீட்சையில் தேர்ச்சிவிட வேண்டும் என்பது தந்தையின் எண்ணமாதலால் வீட்டின் சங்கட நிலைமை பையனுக்கு தெரியாதபடி காலாகாலத்தில் அவனுடைய ஸ்நானம், சாப்பாடு முதலியவைகளை நடப்பித்து நல்ல உடைகளை அணிவித்து கலாசாலைக்கு அனுப்பி வைத்தனர். குப்புசாமியின் தந்தைக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவளுடைய கணவன் கொத்து வேலை செய்து கூலியில் 3/4 பங்கை கல், சாராயம் முதலியவற்றில் செலவிட்டு மிகுதியை மனைவியிடம் கொடுப்பான். அவர்களுக்கு பருவகாலமடைந்த ஒரு பெண்ணும் வேறு 4 சிறிய குழந்தைகளும் இருந்தனர். கணவன் கொடுத்த பணம் குடும்ப சவரட்சணைக்கு போதாமல் போகவே மனைவிக்கும் கணவனுக்கும் அடிக்கடி போராட்டமும் சச்சரவும் நடந்து கொண்டே இருக்கும். கணவன் குடிவெறியில் மனைவியை அடித்து அடித்து இம்சிப்பான். அடிக்கடி அவள் தன் அண்ணனான பென்ஷன் தபார்காரனிடம் அடிக்கடி வந்து முறையிடுவாள். அவன் ஏதாவது சொற்ப பொருள் கொடுத்து உதவி புரிவான். அதுவுமன்றி அவள் ஒரு வீட்டில் வேலைக்காரியாக அமர்ந்ததில் மாதம் ஒன்றிற்கு ரூ. 3 சம்பாதித்தாள். அவளை நாம் இனி எல்லம்மாள் என்று குறிப்பிப்போம். அவளுடைய மகளான கண்ணம்மாளுக்கு வயது 17 நிறைந்து விட்டமையால் அவளை வேறு எவரும் கேட்காமையாலும் எல்லம்மாள் தன் அண்ணன் அண்ணி ஆகியோரின் கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சி மன்றாடி அவளை குப்புசாமிக்கு கல்யாணம் செய்து வைத்தாள். கண்ணம்மாள் தன் கணவனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் வந்தவுடன் அவளுக்கும் குப்புசாமிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடைபெற்றதனாலும் அதிர்ஷ்டவசமாக அவன் BA பரீட்சையில் 3வது வகுப்பில் தேறி பட்டதாரியானான். குப்புசாமி தங்கள் குடும்பத்தின் உண்மையான நிலைமையை உள்ளபடி உணரவில்லையாதலால் அவன் கலாசாலையில் படித்த காலத்தில் அவன் ஒரு பெரிய ஜமீன்தாருடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்று மற்ற மாணவர்கள் நினைக்கும்படி அவ்வளவு மேலான தோரணையில் நடந்து கொண்டான். அவனுக்கும் அழகுத்துறைக்கும் பல வருஷங்களாக அந்யோன்யமான சிநேகம் ஏற்பட்டிருந்ததானாலும் கூட அவனிடம் குப்புசாமி தங்களது குடும்ப நிலைமையை உள்ளபடி வெளியிடாமல் பொய்யான பெருமைப்பாட்டையே வகித்து வந்தான். பென்ஷன் தபால்காரன் தன் மகன் BA பரீட்சையில் தேறினவுடன் அவனை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலிடம் அழைத்து கொண்டு போய் அவருடைய கால்களில் விழுந்து அவனுக்கு 100 ரூபாய் சம்பளத்தில் ஒரு உத்தியோகம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அதன் பிறகு தங்கள் குடும்ப கஷ்டமெல்லாம் நிவர்த்தியாகிவிடும் என்றும் பல வருஷ காலமாக இரவு பகல் கனவு கண்டு மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய ஆசை முடிவடைவதைக் கண்டு ஆனந்திக்க கொடுத்து வைக்கவில்லை. எப்படி என்றால், பையன் பரீட்சையில் தேறினான் என்றும் செய்தி வெளியானதற்கு மறுநாள் அவன் சில பழைய மசால் வடை முதலியவற்றை தின்றுவிட்டதனால் அதில் எப்படியோ சம்பந்தப்பட்டிருந்த காலரா கிருமிகள் அவனுடைய குடலில் சம்பந்தப்படுத்தி விட்டன. அவன் ஒரே நாளைய வாந்தி பீதியில் இறந்து போய்விட்டான். அதுவரையில் வீட்டிற்குள்ளேயே இருந்து தபார்காரனை பம்பரம் போல ஆட்டி வைத்தவளான மனைவி முத்தம்மாள்
தானே எஜமானியாகி தானும் பம்பரமாக ஆடி மற்றவர்களையும் குரங்குகள் போல ஆட்டி வைக்கத் தொடங்கினாள். குப்புசாமி தபாலாக்க உத்தியோகஸ்தர்கள் எவரையும் நேரில் அறிந்தவன் என்று, அதுவுமன்றி தந்தை தனது அதீதமான பணிவினாலேயும் ஏழ்மை தோற்றத்தினாலேயும் எல்லோருடைய மனதையும் தனது இச்சைக்கு பணியும்படி செய்து வந்தான். குப்புசாமி தோட்டத்தில் ஜமீன்தாருடைய புத்திரன் போல இருந்ததன்றி தான் என்ற அகம்பாவமும் தான் எல்லாவற்றையும் கரைகண்டவன் என்னும் தற்பெருமையும் உடையவனாக இருந்தது அவனுடைய நடை நொடி பாவனைகளால் நிதர்சனமாக தெரிந்ததாகையால் எவரும் அவனிடத்தில் இரக்கமோ அனுதாபமோ கொள்ளவும் இல்லை. அவனுக்கு வேலை கொடுக்க இசைவும் இல்லை. ஆகையால் அவன் சுமார் 7-8 இடங்களில் முயற்சி செய்து பார்த்து வெற்றி பெறாமையால் ஏமாற்றமடைந்து தனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காதென்றும் தான் முயற்சி செய்வது வீண் என்றும் ஒரு உறுதியான தீர்மானத்தை மனதில் வைத்துக்கொண்டு அம்மாள் சம்பாதித்தல் வழக்கம் போல உண்டு உடுத்தி வேலைக்கு முயற்சி செய்வதாக சொல்லிக்கொண்டு வெளியில் போவதும் வருவதுமாக இருந்தான். இவ்வாறு 4 வருஷ காலம் அவன் இருந்து வந்ததால் அவனுடைய நாணயம் பெருந்தன்மை நல்லொழுக்கம் யாவும் படிப்படியாக தளர்ந்து கொண்டே வந்தது. அவனுடைய நிலைமை அவ்வாறு இருக்க அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களுடைய நிலைமையோ முற்றிலும் வேதனைக்கிடமானதாக இருந்து வந்தது. வீட்டின் தலைவனுக்கு மாதா மாதம் முதல் தேதி கிடைத்து வந்த பென்ஷனும் போய்விட்டது. அவன் பலகாரங்களை சுட்டு கடையில் கட்டி காத்திருந்து அவைகளை விற்று பணம் தேடி வந்ததும் போயிற்று. இப்பொழுது பலகாரங்களை சுட்டு விற்று வரும் பொறுப்பு முத்தம்மாள் மீது வந்து சுமந்தது. அவளுடைய விதவை பெண்ணான ஆதிலட்சுமி அம்மாளுக்கு கணவன் இல்லாத இயக்கம் பெரிய மனோவியாதியாக இருந்து வந்தமையால் ஸ்நானம் உடை சாப்பாடு முதலியவற்றில் அவள் முற்றிலும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு வந்தவளாதலால் அடிக்கடி அவளுக்கு ஏதேனும் நோய் உண்டாகிவிடுவது பற்றி அவள் பெரும்பாலும் படுத்த படுக்கையாகவே இருந்தாள். அதுமன்றி குப்புசாமி மனைவி வந்த தொடக்கத்தில் கணவனும் மனைவியும் சிற்றின்ப லீலைகள் செய்து ரகசியம் பேசி சிரித்து ஆனந்தமாக இருந்ததை கண்டது முதல் நாத்தியின் பொறாமையும் மனவியாதியும் வேதனையும் அதிகரிக்கத் தொடங்கினாகவே அவள் வீட்டு வேலை எதையும் செய்வதை விட்டுவிட்டு தன் தாயையும் குப்புசாமியின் மனைவியையும் அதட்டிய அதிகாரம் செலுத்துவதையே வேலையாக வைத்துக் கொண்டாள். எனவே எல்லோருக்கும் சமையல் செய்து பரிமாறுவது முதலான வீட்டு வேலை முழுவதும் கண்ணம்மாளுக்கே வந்து சுமந்தது. அவையுமன்றி பலகாரங்களுக்கு தேவையான அரிசி பருப்புகள் முதலியவற்றை ஒவ்வொரு நாளும் சரியான காலத்தில் அரைத்து கொடுக்க வேண்டிய கடமைக்கும் அவளே உரியவளானாள். அத்தனை வேலைகளையும் அவள் செய்து முடிப்பதற்கு அவள் ஓயாமல் பகல் முழுவதும் பாடுபட்டு முன்னிரவிலும் பின்னிரவிலும் வெகு நேரம் உழைக்க வேண்டியதாயிற்று. அவள் தன் ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளவோ காலாகாலத்தில் ஸ்நானம் செய்யவோ வயிறார உண்ணவோ சரியானபடி தூங்கி சிரம பரிகாரம் செய்து கொள்ளவோ அவளால் இயலாமல் போய்விடவே அவளுடைய கோலம் தத்ரூப பைத்தியக்காரியின் கோலமாக இருந்தது. ஆனாலும் அவள் நற்குணமும் நல்ல விவேகமும் உடைய பணிவான சுபாவம் வாய்ந்த பெண்ணாதலால் தன் கணவனுடைய குடும்ப நிலைமையை உள்ளபடி அறிந்து அத்தனை கடமைகளையும் தன்னை சேர்ந்தன என்று உணர்ந்து தான் எப்படியும் அவைகளை செய்து முடித்தே தீர வேண்டும் என்னும் மனோவேகத்தினால் முடுக்கப்பட்டவளாக எல்லா வேலைகளையும் உறுதியாகவே கவனித்து வந்தாள். அவ்வாறு தன் மனைவி இரவு பகல் சலிப்பின்றி ஓயாமல் பாடுபட்டதைக் கண்டு குப்புசாமி அடிக்கடி மனக்கலக்கமும் விசனமும் அடைந்து கடைக்கண்ணால் இரக்கமாக அவளை பார்ப்பான். அவள் அதன் கருத்தை உணர்ந்து பெரிதும் ஆறுதலும் மனதிடமும் கொண்டு முன்னிலும் அதிக ஊக்கத்தோடு வேலை செய்வாள். அதுவுமன்றி அவளுடைய உடம்பு ஓயா உழைப்பினால் ஒரே பச்சை புண் போல வேதனையாக இருந்தமையால் தான் குதூகலமாக தன் புருஷனோடு சல்லாபிக்கவோ அவனுக்கு சிற்றின்ப சுகங்களை கொடுக்கவோ கூடவில்லையே என்று அவள் நினைத்து தன் கருத்தை அவன் உணர்ந்து கொள்ளும்படி ஏக்கமான புன்னகையால் தன் மனநிலைமையை அவனுக்கு காட்டுவாள். சில சந்தர்ப்பங்களில் இரவில் ஆதிலட்சுமி அம்மாள் தன் தாய்க்கு துணையாக கடைக்கு போய் சிறிது நேரம் இருந்துவிட்டு வருவாளாதலால் அத்தகைய சந்தர்ப்பங்களில் குப்புசாமி வீட்டில் இருந்தால் கண்ணம்மாள் தன் உடம்பின் அலுப்பையும் கைவேலையும் மறந்து ஓடோடியும் வந்து கணவனை கட்டி அணைத்து தன் ஆசை பெருக்கை வெளியிட்டு அவனுடைய மிருக வேட்கையை தணிப்பதற்கான காரியங்களை செய்துவிட்டு விரைவில் தன் வேலையை கவனிக்கப் போய்விடுவாள். குப்புசாமி தன் மனைவியின் பரிதாபகரமான நிலைமையை உள்ளபடி உணர்ந்தானானாலும் வேலைக்கு மேன்மேலும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு தான் எங்கேயாவது திருடியோ மோசம் செய்தோ பெரிய சொத்தை அபகரித்து வந்து வைத்துக்கொண்டு பலகார கடையை நிறுத்திவிட வேண்டும் என்பது போன்ற நெறியற்ற எண்ணங்களை கொள்வதும் அவைகளை நிறைவேற்ற அஞ்சுவதுமாக இருந்து வந்தான். கண்ணம்மாள் எவ்வளவுதான் யவன பருவத்து உடையவளாக இருந்தாலும் தேக போஷணை தூக்கம் முதலிய இன்றியமையாத அம்சங்களை தொடர்ச்சியாக நீத்து உழைப்பையே மேற்கொண்டதால் அந்த உடம்பு எவ்வளவு காலத்திற்குத்தான் ஒழுங்காக வேலை செய்யும்? இரும்பினாலான இயந்திரங்களுக்கு கூட ஒவ்வொரு நாளும் எண்ணெய் கொழுப்பு முதலியவற்றை ஊட்டாதிருந்தால் அவை முறிந்தோ நின்றோ போகின்றதல்லவா? ஆகவே சில சமயங்களில் கண்ணம்மாளின் வேலைகள் தாமதப்பட்டு போகும். அதனால் முத்தம்மாளுக்கும் ஆதிலட்சுமி அம்மாளுக்கும் கோபம் ஊண்டுவிடும். இருவரும் மாறி மாறி சரமாரியாக அவளுக்கு பசை அச்சனைகளை வழங்க ஆரம்பித்து விடுவார்கள்.
கண்ணம்மாள் எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டே இருக்க அவர்களுடைய தூஷணைகளும் அதட்டல்களும் படிப்படியாக பெருகத் தொடங்கின. 2 சமயங்களில் தாயும் மகளும் கண்ணம்மாளை அடிப்பதில் கூட இறங்கிவிட்டனர். ஆயினும் அந்த உத்தமி தனக்கு வசைகளும் அடிகளும் கிடைத்ததை குப்புசாமியிடம் தெரிவிக்காமலேயே இருந்து வந்தாள். கண்ணம்மாளுக்கு அடிக்கடி நேரிட்ட துன்பங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ஆதிலட்சுமி அம்மாளே காரணகர்த்தாவாக இருந்தாள். தன் தாய்க்கு கண்ணம்மாளிடம் பிரியம் ஏற்பட்டு போனால் தான் வேலை செய்யாமல் சும்மா இருந்ததை பற்றி தன் தாய் தன்னை கண்டிப்பாள் என்ற எண்ணம் ஆதிலட்சுமி அம்மாளின் மனதில் தோன்றியது. அவள் ஒவ்வொரு நாளும் தன் தாய் கடையிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் புதிதாக கண்ணம்மாளின் மீது ஏதேனும் கோல் பற்ற வைத்துக் கொண்டே இருப்பாள். இன்று கண்ணம்மாள் எதிர்த்த வீட்டு ஏகாம்பரத்தை பார்த்து சிரித்து ஏதோ சைகை காட்டினாள். நேற்று சாயங்காலம் அடுத்த வீட்டு அம்மனியோடு தனிமையில் ரகசியம் பேசினாள். நீ கடையில் பலகாரங்களை விற்பதோடு உடம்பையும் பலருக்கு விற்பதாக சொன்னாள். என் தாய் தகப்பன் அநியாயமாக என்னை இந்த படுபாவி கும்பலில் கொண்டு வந்து தள்ளிவிட்டார்களே. தாயோ சுத்தப்பட்டி, மகளோ பெரு ரோகம் கொண்ட மூதேவி, மகனோ கயாலாகாதவன் என்று இவள் அடிக்கடி தனக்குத்தானே சொல்லி அங்கலாய்த்துக் கொள்கிறாள் என்று ஆதிலட்சுமி அம்மாள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய கட்டுக்கதையை தன் தாயிடம் சொல்லி கலகத்தியை மூட்டிக்கொண்டே இருப்பாள். தாய் காலை முதல் பலகாரம் சுட்டு கடையில் ஒரே நிலையில் உட்கார்ந்து காலனாவுக்கும் தம்படிக்கும் பலகாரம் விற்று முற்றிலும் அழுத்து போய் வரும் நிலைமையில் சாதாரணமாகவே அவளுக்கு அற்ப விஷயத்திற்கு சரையில் என்று கோபம் உண்டாகும். மிகவும் கடுமையான கோலை கேட்டால் அவள் தன்னை மறந்து போய் அலறி கண்ணம்மாளை தாறுமாறாக திட்ட ஆரம்பித்து விடுவாள். நாம் முதல் அத்தியாயத்தில் குறித்த சம்பவங்கள் நிகழ்ந்த தினத்தன்று முத்தம்மாள் ஏதோ அவசர வேலையை கருதி கடையை மூடிவிட்டு மாலை 6 மணிக்கே வீட்டிற்கு வந்தாள். வந்தவுடன் ஆதிலட்சுமி அம்மாள் ஏதோ பெரிய அபாயம் நேர்ந்து விட்டது போல தேம்பி அழத் தொடங்கினாள். அதை கண்ட முத்தம்மாள் பதறிப்போய், என்ன ஆதி, என்ன நடந்தது, ஏன் இப்படி அழுகுற என்று கேட்க ஆதிலட்சுமி உடனே விஷயத்தை கூறாமல் முன்னிலும் அதிகமாக அழத் தொடங்கி, நான் என்னத்த சொல்றது, நான் உங்க வவுத்துல பொண்ணா பிறந்து கண்டவங்க வாயிலெல்லாம் உளுந்து லோலு படுறத சொல்லணுங்கிறியா என்று விரக்தியோடு கூறினாள். அதை கேட்டு ஆத்திரமும் ஆவேசமும் அடைந்த முத்தம்மாள், எங்க வவுத்துல பிறந்ததுக்கு உனக்கு என்னடியம்மா குறை, உன்னோட தலையெழுத்து கட்டுனவன் இறந்து போனா நாங்க என்னடியம்மா செய்வோம், உனக்கு சோறு தான் போடுவோம், சேலை ரவிக்கையே வாங்கி கொடுப்போம், உனக்கு வேண்டியதெல்லாமே செய்கிறோமே, அதுக்கு மேலே என்னதான் பண்ண சொல்ற, நம்மளுக்குள்ள 1000 இருக்கும், அதை பற்றி கண்டவங்கெல்லாம் என்னத்துக்கு பேசுறது, ஆறு அப்படி உன்னை பேசினது, பேரை சொல்லு, வந்தது வரட்டும்னு அவங்க நாக்கை ஒட்ட பிடிச்சி அறுத்துப்புட்டு மறுவேளை பார்க்குறேன் என்றாள். ஆதிலட்சுமி, என்னை வேற யார் பேசுவாங்க, நான் வீட்டை விட்டு எங்கனையாச்சும் போனால மற்றவங்க பேசுறதுக்கு, எல்லாத்தையும் பேசுகிற அதிகாரம் பெத்த ராணி ஒருத்தி நம்ம வீட்டிலையே இருக்கிறப்ப யார் பேசினதுக்கு கேட்பானம்மா. முத்தம்மாள் அதிகரித்த கோபத்தோடு, இந்த செருக்கியா பேசினா, இவளுக்கு என்ன பூங்காலமா, என்னத்துக்கு ஒன்றை பேசினா இந்த ஓடுகாலி. ஆதிலட்சுமி, நான் எப்போ பார்த்தாலும் மூதேவிய கணக்காக தூங்குறேனாம். ஆதிலட்சுமிங்கிற பேர் எனக்கு சரியான பேரு தானா. நான் இருக்கிற வரையில் இந்த வீடு விடியாதாம், குப்புசாமிக்கும் வேலை அம்பிடாதாம், அவனை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு கிளப்பிக்கின்னு என் மௌத்தில் முழிக்காம வேற இடத்துக்கு போயிட போகிறாளாம். முத்தம்மாள் உத்தராகாரமான கோபம் கொண்டவளாக கண்ணம்மாளிடம் நெருங்கி, ஏண்டி நாயே இப்படியெல்லாம் சொன்ன. கண்ணம்மாள் கண்ணீர் விடுத்து பரிதாபகரமாக தன் கைகளை பிசைந்து கொண்டு, ஐயோ இப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலையேம்மா, அக்காளை இப்படியெல்லாம் திட்ட எனக்கு பைத்தியமாம்மா, நான் தான் மூதேவி, என்னை கட்டிக்கிட்டதுனால அவங்களுக்கு கூட வேலை அம்பிடலேன்னு நான் அங்கலாச்சிக்கிட்டேம்மா, அதில் ஏதாச்சும் தப்பு இருந்தா என்னை அடிங்கம்மா. ஆதிலட்சுமி, அடி நீலி, சொன்ன பேச்சை கேட்டு நிமிஷத்தில் எப்படி மாற்றிவிட்டா பாருமா, அதை மாத்திரமா சொன்னா, இவ சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னா, நீ உடனே அவளை மறுவேளை பார்க்காம அவளை அடிச்சு போடுவ. முத்தம்மாள், ஆஹா அம்புட்டு தூரத்துக்கு வந்துட்டாள இந்த லோலாயி, இவ இன்னும் என்னத்த சொன்னாங்கிறதையும் சொல்லிடேன் ஆதி, உனக்கு என்ன இந்த நாய்கிட்ட பயம். ஆதிலட்சுமி, கடைசியில் உனக்கு யாரோ கள்ள புருஷன் வரானா, உன் மவங்கிட்ட சொல்லி திடீர்னு கடைக்கு வந்து பார்த்து அதை காமிக்க போகிறாளாம். கண்ணம்மாள் பெருத்த கலவரமும் திகிலும் கோபமும் அடைந்து, இது என்ன அபாண்ட இடியா இருக்குதே, அடதெய்வமே, என்ன அக்கிரம பழியுது, இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தா என் நாக்கு அழுவிரும் அம்மா, உங்களை நான் பெத்த தாயாக மதிச்சிருக்கேன், நான் இப்படியெல்லாம் சொன்ன தெளிவேனா, என்னமோ என் பொல்லாத காலம். ஆதிலட்சுமி இப்படியெல்லாம் என் மேலே புகாரா சொல்லுது, நீங்கள் அதையெல்லாம் நம்ப வேணாமா. முத்தம்மாள், அடி நீ வந்த காலு உடச்சி உங்கள் மாமனாரை வாயில் போட்டுக்கிட்ட, சம்பாத்தியமும் போச்சு, பையனுக்கு உத்தியோகம் வரதும் கெட்டது, நானும் ஓடி ஆடி சம்பாதிச்சு போட்ட உனக்கு இப்படி ராங்கியா
உங்கள் வீட்டு ரோகிதை தெரியாதாடி? உங்கள் அப்பா மொடா குடியன், உங்கள் ஆத்தா பாப்பா வீட்டில் வேலை செய்கிறா. நீ அங்கே இருந்தால் நீயும் அப்படியே தாண்டி நடந்துக்க. இதோ பாரு, உன் 32 பல்லையும் உடைச்சு கையில் கொடுக்கிறேன் என்று கூறியபடி பட் பட் என்று கண்ணம்மாளின் முகம், தலை, தோல், துடை முதலிய இடங்களிலெல்லாம் ஓங்கி ஓங்கி அடிக்கத் தொடங்கினாள். ஓயாத உழைப்பினால் வேதனைமயமாக நிறைந்திருந்த அவளுடைய உடம்பிலே அடிகள் விழவே கண்ணம்மாள் நெருப்பில் விழுந்த புழுவைப் போல துடிதுடித்து வாய்விட்டு ஓங்கி அழவும் சக்தியற்றவளாக, ஐயோ அம்மா, ஒரே அடியில் நான் செத்து போகிறாப்புல அடிங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. இந்த பாவி உசுறு இருக்கிறத விட ஒழிஞ்சு போகிறது மேலு. பெரிய தடியாக எடுத்து அடிங்கம்மா என்று நிரம்பவும் சோர்வாகவும் பரிதாபகரமாகவும் கதறியபடி மயங்கி அப்படியே கீழே சாய்ந்து விட்டாள். அதற்கு சற்று முன்னரே வீட்டிற்குள் நுழைந்த குப்புசாமி உள்பக்கத்தில் ஏதோ சச்சரவு நடந்ததை கேட்டு திடுக்கிட்டு அச்சம் கொண்டு நடையில் நின்று கவனித்தான். ஆதிலட்சுமி தன் மனைவியின் மேல் கோல் மூட்டியதையும் அதற்கு மேல் நிகழ்ந்ததையும் அவன் தெரிந்து கொண்டான். தன் மனைவி அடிபட்டதும் அவனால் சகிக்க இயலாத வேதனையை உண்டாக்கியதானாலும் தான் சம்பாத்தியம் இல்லாமல் தாயின் சவரச்சனையில் இருந்தமையால் தன் தாயையும் சகோதரியும் கண்டிக்க அவனுக்கு மனத்துணிவு ஏற்படவில்லை. அந்த தர்ம சங்கடமான நிலைமையில் அவன் ஆவேசத்தோடு சரையல் என்று உள்ளே நுழைந்து, என்ன ஆதிலட்சுமி, நீ ஏன் சும்மா இருக்கிற? இதோ இருக்கிற உலக்கை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. அந்த நாயை சரியா வேலை இல்லாமல் திமிரா பேசுறது. அதனால நீ இந்த உலக்கையால் ஒரே அடியை அடித்து கொன்னுடு. நீயும் அம்மாவுக்கு துணையா போ ஆதிலட்சுமி என்று கூறியபடி பாய்ந்து எதிரில் இருந்த உலக்கை எடுத்து கொண்டு போய் ஆதிலட்சுமி அம்மாளிடம் தடார் என்று போட்டான். அவ்வாறு எதிர்பாராத நிலைமையில் அவன் வந்ததைக் கண்டவுடன் தாயும் மகளும் திடுக்கிட்டனர். ஆதிலட்சுமியின் முகம் விகாரமாக மாறியது. முத்தம்மாள் அடிப்பதை சட்டென்று நிறுத்திவிட்டு இப்புறம் திரும்பினாள். குப்புசாமி கூறிய வார்த்தைகள் உண்மையானவைகளா கபடமானவைகளா என்னும் சந்தேகம் அவர்கள் இருவருடைய மனதிலும் தோன்றியது. முத்தம்மாள் படபடப்புடன் குப்புசாமி என்று வந்து, என்ன குப்புசாமி, வர வர இவளுக்கு வார்த்தை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. என்னையும் ஆதிலட்சுமி என்னென்னவோ பேசுகிறா, ஆதிக்கிட்ட கேளு என்றாள். குப்புசாமி, ஆமாங்கிறேன் ஆதிலட்சுமி, உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இப்போ உள்ளர வந்தேன். அதுக்காகத்தான் சொல்கிறேன். நமக்கு இவ உதவவே மாட்டா. ஒரே அடியில் சாவை அடிச்சிடுங்க, கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு கொளுத்திட்டு வந்துடுவோம். அதுக்கு மேலே எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். எனக்கும் தான் எங்கேயும் வேலை கிட்டலை. வீட்டு வேலையாச்சும் செய்கிறேன். உங்களுக்கெல்லாம் சோறாக்கி போடுறேன், பலகாரங்களுக்கு மாவரைச்சி கொடுக்குறேன். ஒருத்திக்கு ஆவர செலவும் மிச்சப்படும். பின்னால் அடித்து இவ பாடையை கிளப்பிடுங்க. அப்போ தான் இந்த வீடு சந்தோஷத்தை காணும் என்றாள். முத்தம்மாள் கோபத்தோடு குப்புசாமியை பார்த்து துள்ளி குதித்து, பிஏ படித்து நீ ஒரு வேலையை சம்பாதிச்சு மாட்டாமல் திண்டாடுற. நீ சோறாக்கி போட மாட்டியா? சோறாக்கியும் போடுவேன், மாவும் அரைச்சி கொடுப்பேன். இன்னும் உங்கள் அப்பா மாதிரி பலகாரம் சுட்டு கடையிலையும் உட்காந்து விற்பேன். இந்த லட்சண பொண்டாட்டிக்கு பரிஞ்சா பேசுகிற? இன்னும் ஒழுங்கான பொண்டாட்டியை படைச்சிருந்தா நீ எப்படித்தான் இருப்பியோ? இவளை கொன்று போட்டுட்டு எங்கள் 2 பேரையும் தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சிட்டு நீ மாத்திர சௌக்கியமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? நல்ல பையன்டா நீ. ஆதிலட்சுமி, ஆமாங்கிறேன். இவர் பொண்டாட்டி சோறாக்கிறத பெருமையும் மாவு அரைக்கிற பெருமையும் நமக்கு தெரியாதுன்னு இவர் எடுத்து சொல்கிறாரு. மற்ற வீட்டுங்களில் நாட்டு பொண்ணுங்க வேலை செய்யாமல் எப்போ பார்த்தாலும் மஞ்சத்திலிருந்து ஆடுதுங்க. இவ ஒருத்தி தான் வீட்டு வேலை பார்க்குறா. இவளை தலை மேலே தூக்கி வச்சு குப்புசாமி தரையில் நடக்க விடாதப்பா, தங்கம் தேஞ்சு போட போகுது. குப்புசாமி, சரி ஆதிலட்சுமி, சொல்கிறதுக்கு மேலே அப்பிலே இல்லை. அடி கண்ணம்மா, எழுந்து வந்து என் தலை மேலே ஏறி உட்காந்துக்கோ. பிஏ படிச்சுப்பிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யணும்னு ஆதிலட்சுமி சொல்லுது. முத்தம்மாள் முன்னிலும் அதிகரித்த கோபத்தோடு, தூ, உன்னை போல மானங்கிட்டவங்கிட்ட நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததில்லை. பொண்டாட்டி 1000 தான் வேலை செஞ்சாலும் வாய் திமிரா தாறுமாறா பேசுனா அவளை கண்டிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் கோமாளி வேடிக்கையெல்லாம் பண்ணுறியா? நீ இந்த மாதிரி இவளுக்கு இடம் கொடுத்தா அவள் தலை மேலேயும் ஏறுவா, தலைக்கு மேலேயும் மிளகாயும் அரைப்பா. படிக்காத முட்டாளுங்க கூட இந்த நியாயம் நல்லாவே தெரியும். உனக்கு ஒன்றும் தெரியலையே. நீ இத்தனை வருஷமாக என்னத்தை படித்த? நீ இப்படி இருமூடமாக இருக்கிறதுனால தான் எவனும் வேலைக்கே வச்சுக்க மாட்டேங்கிறான். குப்புசாமி தனது ஆத்திரத்தையும் விசனத்தையும் அடக்கி கொண்டு, சரிம்மா, நான் முட்டாள்தாம்மா, யார் இல்லைங்கிறா? இந்த முட்டாளையே இம்புட்டு பாடுபட்டு படிக்க வச்சிங்க. நீங்கள் பட்ட பாடெல்லாம் வீணாக போச்சே. இன்னமும் இந்த முட்டாளை குந்த வச்சு ஏன் சாப்பாடு போடணும்? இந்த முட்டாள் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு கோவமாகத்தான் இருக்கும். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அம்மா, நீங்கள் கண்ணம்மாளை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. நான் இங்கே வந்தால் தானே வம்பு வளருது. நான் எங்கனையாச்சும் தொலைஞ்சு போகிறேன். நீங்கள் இன்னையோடு எனக்கு தலைமொழிகி கருபாதி பண்ணி போடுங்க என்று கூறியபடி விசையாக நடந்து வெளியில் சென்றான்.